தந்தை மகன் தூயாவின் பெயராளே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாலும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இந்த திருக்குடும்ப சன்னதியினை நாடி வந்திருக்கின்றோம். திருக்குடும்பத்தில் இருக்கின்ற அன்னை மரியாளும் சூசையப்பரும் அற்புத பாலகனும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென ஜெபிக்க ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இன்றைய நாளில் நம்மை தாய் திருச்சபையானது இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க நம்மை அழைக்கின்றது. பிறப்பு ஒன்று இந்த உலகத்தில் இருக்கின்றது என்றால் அதை போல இறப்பும் நம்மால் தவிர்க்க முடியாத ஒன்று. பிறந்தவர்கள் இறக்கின்ற பொழுது அந்த உடலுக்குத்தான் இறப்பு, ஆன்மாவிற்கு என்றும் இறப்பு அல்ல. அது மறுவுலக வாழ்விலை பிறக்கின்றது என்பதை தான் நம்முடைய மறைக்கல்வியிலே நாம் கற்றிருக்கின்றோம். அப்படி மரித்த ஆன்மாக்களுக்காக இன்றைய நாளில் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய உறவு வட்டங்களிலும் நமக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள் அனைவருடைய ஆன்மாக்களையும் நினைவில் கொண்டு இன்றைய நாளிலே அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். திருப்பள்ளியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கின்ற நம் செய்த தவறுகளுக்காக மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஜெபிப்புமாக. விசுவாசிகளின் மகிமையும் நீதிமான்களுடைய வாழ்வுமாகிய இறைவா, உம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்கப் பெற்றுள்ளோம். இறந்த மக்கள் மீது இறங்கி உயிர்ப்பின் மறையின்மை அறிந்து விசுவசித்தவர்களுக்கு முடிவில்லா பேரின்ப மகிழ்ச்சியை அளித்தருளும். உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். இறை அதிகாரம் 4, இறை வசனங்கள் 7 முதல் 15 வரை. நீதிமான்கள் உரிய காலத்துக்கு முன் இறந்தாலும் இளைப்பாற்றி அடைவார்கள். முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று.
ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோல் அன்று. ஞானமே மனிதருக்கு உண்மையான நரைதிரை, குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராகி அவருடைய அன்பை பெற்றார். பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதே அவரால் எடுத்துக்கொள்ள பெற்றார். தீமை அவரது அறிவு கூர்மையை திசை திருப்பாமல் இருக்கவும், வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் எடுத்துக்கொள்ள பெற்றார். தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது. அலைகளைக்கும் இச்சை மாசற்ற மனத்தை கெடுத்து விடுகிறது. அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார், நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார். அவரது ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் இருந்தது. தீமை நடுவினின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்து கொண்டார். மக்கள் இதை பார்த்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார். தம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர்கள் மனதில் ஏற்கவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அசைந்தாடும் அகல் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே. என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிந்தாலும் வெளி மூடி பயனேது, துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச எரியேற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைதானே, விண் வாழ்வின் உயர்வெல்லாம் எவ்வாழ்வின் பலன்தானே. நிறை வாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு
காணவா வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. நதி மீது அசைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலேயே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே என் நிழலாக எழும் தெய்வமே வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிரும் உயிர்ப்பும் நானே, என்னில் விசுவாசம் கொள்கிறவன் இறப்பிலும் வாழ்வான் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாலும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 24 29 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களுக்கு அளித்த மறுமொழி: என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வு பெறுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பும் வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். தம் மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மடிகின்ற விதைகள் மட்டுமே மரமாக முடியும், உடைகின்ற கற்கள் மட்டுமே சிற்பமாக முடியும். மரிக்கின்ற மனிதன் மட்டுமே நிலைவாழ்வினை உரிமையாக்கி கொள்ள முடியும். இன்றைய நாளிலே நம்ம தாய் திருச்சபையானது இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்க நம்மை அழைப்பு விடுக்கின்றது. நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இறந்த விசுவாசுடைய ஆன்மாவிற்கு ஜெபிக்க இதோ கல்லறைகளுக்கு சென்று நம்முடைய உறவுகளிலே இறந்தவர்கள் நண்பர்களுடைய நினைவில் கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என இதோ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
அதற்காக இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள இந்த திருக்குடும்ப சன்னதியிலே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். ஒரு விதவை தாய், ஒரு மகன் இருந்தான். அந்த மகனும் அந்த தாயும் மட்டும்தான் குடும்பத்திலே வாழ்ந்து வந்தார்கள். ஒரு முறை அந்த விதவை தாய் தன்னுடைய மகன் விளையாடச் சென்ற பொழுது ஒரு பாம்பினால் கடிக்கப்பட்டு இறந்து போய் விடுகிறான். இதை கேள்விப்பட்ட தாய் மிகவும் மனமுடைந்து போகிறார். மனமுடைந்து போனவர் அந்த மகனை தூக்கி கொண்டு அங்கே இருந்த ஒரு குருவிடம் செல்கிறார். குருக்கிட்ட போயிட்டு, எனக்கு இவனை தவிர வேறு யாரும் கிடையாது, இவனுக்கு எப்படியாவது உயிர் பிழைக்க செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த குருவும் அவனை சோதித்து பார்க்கின்ற பொழுது அந்த விஷம் அவன் உடம்பில் முழுவதுமாக கலந்து அவன் இறந்திருப்பதை உணர்ந்து கொண்டார். அப்பொழுது அந்த தாயை எப்படி ஆதரவு சொல்வது என்பது அவருக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் அந்த தாயிடம் சொன்னாராம், உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுதல் வைக்கிறேன், அதை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மகனுக்கு நான் உயிர் கொடுக்கிறேன் என்று சொன்னாராம். என்னவென்றால், நீங்கள் கிராமத்தில் போயிட்டு கிராமத்தில் ஏதாவது ஒரு இல்லத்திலிருந்து ஒரு கைப்பிடி அரிசி வாங்கிட்டு வாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த குடும்பத்தில் யாரும் இறந்து போயிருக்கக்கூடாது. அப்படி இறப்பு இல்லாதவங்க குடும்பத்தில் போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மகனுக்கு நான் உயிர் கொடுக்குறேன் என்று சொன்னாராம். உடனே அந்த சகோதரியும், இது என்ன பெரிய வேலை இல்லை, என் மகன் உயிர் பிழைப்பதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லி அந்த கிராமத்திலே ஒரு இல்லத்தின் கதவை தட்டுகிறார். அந்த கதவை தட்டிய பொழுது அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் வந்து இந்த சகோதரிய கதையை கேட்டு, ஒரு கைப்பிடி அரிசி என்ன, நாங்கள் ஒரு மூட்டை கூட தர்றோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் கடைசியில் அந்த சகோதரி சொன்னாங்க, குடும்பத்தில் யாராவது இறந்து போயிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்போ தான் அந்த குடும்பத்தில் சொன்னாங்களா, என் குடும்பத்தில் எங்கள் தாத்தா இறந்துருக்காரு, எங்கள் பாட்டி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுமே. அப்போ உங்களிடமிருந்து எனக்கு எதுவும் வாங்க முடியாது என்று சொல்லி திரும்பி சென்று விட்டார். உடனே அடுத்ததாக பல இல்லங்களுக்கு சென்றால் அங்கேயும் அதே கதை தான், குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க இறந்திருக்கிற செய்தி. ஆனால் அவங்க கொடுக்கின்ற உதவி பெற முடியவில்லை. சகோதரி நினச்சாங்க, புதுசாக கல்யாணமானவங்க வீட்டுக்கு போவோம், அவங்கள்ட்ட போய் கேட்டால் நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் யார் செத்து போயிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக திருமணமான குடும்பத்தை சந்தித்து கேட்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் இருந்தவங்களும் உதவி செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் அந்த கண்டிஷனை கேட்டமே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அண்ணன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாரு, அதனால் எங்களாலேயும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இதை கேட்ட அந்த தாயானவள் காலை முதல் மாலை வரை அந்த கிராமத்தை சுற்றி வந்துவிட்டு இறுதியாக அந்த குருவிடம் வந்தார். அந்த குருக்கிட்ட வந்து நடந்ததை சொன்னார். அப்பொழுது அந்த குருவானவர் சொன்னாராம், மனிதனாக பிறந்தவன் இறப்ப வேண்டும் என்பது கடவுளுடைய நியதி, இதை யாராலையும் மாற்ற முடியாது. எனவே இறப்பை நம்மால் தவிர்க்க முடியாது. இது மனிதனால் உணவினை வாங்க முடியும், ஆனால் பசியை வாங்க முடியாது. அதே மாதிரி மருந்து வாங்க முடியும், ஆனால் நோயினை அவனால் வருகின்ற நோயை தடுக்க முடியாது. பிறக்கின்ற குழந்தையை தடுக்க முடியும், ஆனால் மரணத்தை தடுக்க முடியாது. எனவே மரணம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது, நிச்சயமானது என்று சொன்னாராம். இப்படிதான் நான் ஒரு சகோதரன் தன்னுடைய 4 தம்பிகளோடு காட்டிலே பயணமாகி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்களிருந்து அது ஒரு கோடை காலம், தாகமாக இருந்ததுனால ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கின்ற பொழுது இளைய சகோதரன் சொன்னார், நான் போய் உங்களுக்கெல்லாம் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணீர் எடுக்க சென்றார். வரவில்லை, போனவர் ரொம்ப நேரமாச்சு. அடுத்த இன்னொரு தம்பி சொன்னார், நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் போனான், அவனும் வரவே இல்லை. இப்படியாக 4 சகோதரர்கள் போனவர்கள் திரும்பி வரவில்லை. இறுதியாக அந்த மூத்த சகோதரன் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் 4 பேர் செத்து கிடக்கிறாங்க. பார்த்தையுமே இவருக்கு ஒன்று புரிந்து கொண்டார், ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. ஒன்று அந்த தண்ணீரில் விஷம் கலந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் வேறு ஏதாவது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணீருக்கு அருகாமையில் போகிறப்ப ஒரு குரல் கேட்டது, தண்ணீரில் கால் எடுத்து வைக்காத, தண்ணீரை குடிக்காத என்று. உடனே அவர் சுற்றி முற்றி பார்க்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ அந்த தண்ணியை குடிச்சுக்கலாம் அப்படிங்கிற பொழுது, அந்த கேள்விக்கு பதில் சொன்னீர் என்றால் உன் தம்பியும் பிழைச்சிக்குவாங்க, நீங்களும் தாகத்தை தணித்து கொள்ள முடியுங்கிற பொழுது என்ன கேள்வி என்று கேட்டார். அப்பொழுது அங்கே இருந்த அந்த குரல் சொன்னது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, ஆனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம் உலகத்தில், அது என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அது என்னவா இருக்கும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, நம்மளால் மனுஷனால் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு ரகசியம். என்னது அது? மரணம், சாவு. எல்லாருக்குமே நமக்கு தெரியும், பிறந்த எல்லாருமே சாக வேண்டும், இறக்க வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கின்ற விஷயம். ஆனால் அது ஏன் ரகசியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லாருமே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு சாக மாட்டோம், நம்ம இன்னைக்கு சாக மாட்டோம்.
எனக்கு சாவு இன்னைக்கு வராது, எனக்கு சாவு இன்னும் 50 வருஷம் கழிச்சு வரும், 100 வருஷம் கழிச்சு வரும்னு சொல்லிட்டு நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நிரந்தரமில்லாத எதிர்காலத்தை நினைத்து கொண்டு இந்த உலகத்தில் நிறைய சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கும் எனக்கு முடிவு வரும் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் தெரியாத ஒன்றிற்காக நாம் நிறைய கனவுகளோடும் கற்பனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணம் இந்த தேதியிலே இந்த நேரத்திலே ஒருவருக்கு வரும் என்று தெரிந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப நல்லவனா வாழ்ந்துருவானா. ஏன்னா இத்தனாம் தேதி எனக்கு மரணம் வரும் என்று தெரிந்தால் இப்பொழுது நான் செத்து போயிடும் தெரிஞ்சுன்னா எல்லாத்துக்கும் என்ன எப்படி இருக்கும், வாழ்க்கையில் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எவ்வளோ நாள் வாழ போறோம்னு தெரிஞ்சு போயிடும். ஆனால் நமக்கு அது தெரியாத ஒரு காரணத்தினாலே நாம் எல்லோருமே நினைத்து கொண்டு இருக்கிறோம். 5 வயசு பிள்ளையும் சரி, 75-80 வயசுல இருக்க பாட்டி அம்மாக்களும் சரி, தாத்தாக்களும் சரி என்ன நினைக்கிறாங்க, நான் இன்னும் 10 வருஷம் வாழ்வேன், இன்னும் 15 வருஷம் வாழ போறேன், இல்லைன்னா நான் நிறைய நாள் வாழ போறேன்னு சொல்லி சிந்தித்து கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே அந்த மரணத்தை பற்றி எண்ணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறந்தவர்கள் இறக்க வேண்டும் என்பது இறைவனுடைய நியதியாக இருக்கிறது. அந்த இறப்பை நாம் எந்த மனநிலையோடு ஏற்க தயாராக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்பதற்கு தானே இந்த நாளும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து இறந்த ஆன்மாக்களை நினைவு கொள்கின்ற நாள். இந்த நாளிலே நம்முடைய மரணத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதற்கு நம்ம எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக பிறப்பை பற்றி எண்ணுகின்ற பொழுது ஒரு அழுகுரலோடு நம்முடைய பிறப்பானது நடக்கும். ஆனால் இறப்பில் பல பேர் அழுதுட்டு நம்மளை போய் எங்கே வைப்பாங்க, கல்லறையில் வைப்பாங்க. ஒரு சகோதரனுடைய சுமையின் மூலமாக இந்த உலகத்திலே குழந்தையானது பிறக்கும். 4 பேர் சுமந்துட்டு போயிட்டு நம்மள கல்லறையில் அடக்கம் செய்வார்கள். எனவே பிறப்பு இறப்பு அந்த பிறப்பிலே பார்க்கின்ற பொழுது, இறப்பிலையும் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம்தான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பொறுத்து தான் இந்த உலக வாழ்வானது நமக்கு நிரந்தரமானது கிடையவே கிடையாது. நிரந்தரமானது என்பது நிலையில்லா வாழ்வு ஒன்று உண்டு. அந்த வாழ்வு இறைவனிடத்திலே நாம் சென்று சேருவதைத்தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது நம் ஒவ்வொருடைய கரங்களில் இருக்கிறது என்பதைத்தான் நமக்கு விவிலியமும் திருச்சபையும் வலியுறுத்தி சொல்லுகிறது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில இறந்து போனோடனே நம்முடைய ஆன்மா எங்க போகும்? மறைக்கல்வியில படிச்ச பிரகாரம் இறந்த ஆன்மா எங்க போகும்? ஒருத்தன் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஆன்மா எங்க போகும்? எங்க சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட போகும் இல்லையா? நம்ம மறைக்கல்வியில் நமக்கு சிஸ்டர்ஸ், அருத்தந்தையர்கள் மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர் சொல்லி கொடுத்த பிரகாரம் நம்முடைய 2 விதமான தீர்வை உண்டு. பொது தீர்வைன்னு ஒன்று, தனித்தீர்வைன்னு ஒன்று. இப்போ ஒருத்தர் இறந்து போட்டால் அந்த ஆன்மை நேரடியாக தனித்தீர்வைக்காக இதோ எடுத்து செல்லப்படும். தனித்தீர்வைக்காக எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் நிறைய நல்லதே பண்ணினாங்கன்னா அந்த ஆன்மா எங்கே போகும்? நிறைய நல்லது தான் செஞ்சுருக்காங்கன்னா எங்கே போகும்? மோட்சத்துக்கு போயிடும் இல்லையா? நிறைய தப்பு பண்ணியிருந்தா எங்கே போகும்? நரகத்துக்கு போகும். 50-50 இருந்தால் உத்திரிக்கை ஸ்தலத்துக்கு போகும் இல்லையா? இப்போ நம்மெல்லாம் செத்த எங்கே போவோம்? எத்தனை பேர் மோட்சத்துக்கு போவீங்க? யாராவது மோட்சத்துக்கு போவோமா? நம்மள அதில் ஒரு கை கூட வரமாட்டேங்குது. சரி, எத்தனை பேர் நரகத்துக்கு போவோம்? அதுவும் கை இல்லையா? நம்மளாம் இப்போ எங்கே போவோம்? இறந்து போனோம்னா உத்திரிக்கை ஸ்தலத்துக்கு தான் போவோம். அந்த உத்திரிக்கை ஸ்தலத்தில் என்ன இருக்குமா? உத்திரிக்கை ஸ்தலம் என்றால் என்ன அர்த்தம்? செய்த பாவங்களுக்காக தண்டனையை அனுபவித்து, வேதனையை அனுபவித்து, அதற்கப்புறமாக இறைவனை சென்றடைகின்ற ஒரு இடம்தான் அந்த செஞ்ச பாவத்துக்காக வேதனையை அனுபவிக்கின்ற இடம் என்று சொல்கிறார்கள். அப்போ நம்ம எல்லாருமே உலகத்தில் நம்ம உறவினர்கள், நண்பர்கள், நம்ம இறந்து போன எல்லாரும் இப்போதைக்கு எங்கே இருப்பாங்க? மெஜாரிட்டி உத்திரிகை ஸ்தலத்தெல்லாம் இருப்பாங்க. ஏன்னா யாருமே ரொம்ப பாவிகளும் கிடையாது, யாரும் 100% நல்லவங்களாம் வாழ்ந்திருக்க மாட்டார்கள், புனிதர்களை தவிர, குழந்தைகளை தவிர. மற்ற எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்க? சின்ன சின்ன சிறிய தவறுகள்லாம் செஞ்சிருப்பாங்க. அதற்கான வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த உத்திரிகை ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் எல்லாம் அங்கிருந்து ஏக்கத்தோடு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குமா? எதுக்காக? என் குடும்பத்தில் இருக்க யாராவது எனக்காக ஒரு அருளிந்தமரி ஜெபம் சொல்ல மாட்டாங்களா? ஒரு பரலோகத்தில் இருக்க எங்களுக்கு ஜெபம் சொல்ல மாட்டாங்களா? ஒரு ஜெபமாலை சொல்ல மாட்டாங்களா? எனக்காக ஒரு பூசை ஒப்பு கொடுக்க மாட்டாங்களா? என்னை நினைச்சு எங்கள் குடும்பத்தில் ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா? பசியோடு வர்றவங்களுக்கு ஏன் பேரை சொல்லி 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா? அப்படி சொல்லி அந்த ஆன்மாக்கெல்லாம் ஏக்கத்தோடு அங்கிருந்து பார்த்து கொண்டே இருக்குமா.
நாம் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது, ஏழைகளுக்கு உதவுகின்ற பொழுது, அதே மாதிரி திருப்பலி ஒப்பு கொடுத்து அந்த ஆன்மாக்கள் நித்திலி பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, அந்த ஆன்மாக்களுடைய தண்டனை காலம் குறைந்து விரைவில் எங்க போயிடுவாங்க? மோட்சத்துக்கு சென்று அடைவார்கள் என்பது நம்முடைய கத்தோலிக்க திரு அவையானது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு மறை உண்மையாக இருக்கிறது. எனவே தான் அந்த நவம்பர் 2ஆம் தேதி இறந்து போன ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடைந்து விரைவிலே இறைவனை சந்தடைகின்ற பொழுது, இறந்து போன ஆன்மாக்கள் அவர்களுக்காக ஜெபிக்க இயலாது, நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நமக்காக நிச்சயமா ஜெபிப்பார்கள். ஜெபித்து இந்த உலகத்தில் அவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என இறைவனத்தை பரிந்து பேசுவார்கள் என்று நாம் நம்புகிறோம். அதனால்தான் நிறைய பேத்துக்கு அனுபவம் இருக்கும். இறந்து போனவங்க அவங்க கனவுல வந்திருக்காங்களா? கனவுல வந்திருக்காங்களா இல்லையா? வந்ததே இல்லையா? ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கனவுல வரலாறுனா நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. பொதுவாக கனவுல வருவாங்க ஒரு சிலர் இல்லையா? அந்த அனுபவம் இருக்கும். கனவுல வந்து அவங்க என்ன செய்வாங்க? கனவுல வந்திருக்காங்களா? யாருக்கா கனவுல வந்திருக்காங்களா? சரி, வெரி குட். கனவுல வந்திருக்காங்க. வந்தவங்க என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? வந்து அமைதியா நிற்பாங்க. ஒரு சிலர் அழுதுகிட்டு நிற்பாங்க. ஒரு சிலர் நம்மளை பார்த்து அப்படி பரிதாம நிற்பாங்க. என்ன அர்த்தம் என்றால், இந்த ஆன்மாக்களுக்காக நீங்க ஜெபிக்கல. நானும் உங்க குடும்பத்துல ஒரு நபராக உறுப்பினராக இருந்தேன், இப்ப நான் இல்லை. ஆனால் நான் இருந்த பொழுது எனக்காக நான் இல்லாமல் இருக்கின்ற தருணத்தில் எனக்காக ஜெபிக்காமல் இருக்கிறீங்களே, நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்மை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அழுகையோடு நிற்கிறவங்க, ஒரு ஏக்கத்தோடு நிற்கிறவங்க என்னன்னா, உத்திரிக்க ஸ்தலத்தில் வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வேதனை காலம் சீக்கிரம் முடிவடையாதான். இறந்த ஆன்மாக்கள் இந்த 50-50 இருக்கப்ப என்ன செய்யணுமா, சாத்தான் ஒரு கையை பிடிச்சி இழுக்குமா, நீ நரகத்துக்கு வான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஏஞ்சல் சம்மனஸுக்கெல்லாம் இன்னொரு கரங்களை இப்படி தான் அந்த ஆன்மாக்கள் இங்கே வான்னு இழுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அந்த சம்மனஸுக்குடைய கரமானது வலுப்பெற்று இந்த ஆன்மாக்களை மோட்சத்துக்கு எடுத்து செல்வார்கள் என்று நம்பப்படுகிறது. எனவே தான் நம்ம இந்த இறந்து போன ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கல்லறை தோட்டம்லாம் போயிருக்கீங்களா? போய் பார்த்துருக்கோம் இல்லையா? கல்லறை தோட்டத்தில் கல்லறைகளில் என்ன எழுதியிருப்பாங்க? பொதுவாக அந்த சிலுவையிலெல்லாம் என்ன எழுதியிருப்பாங்க? இறந்தது இறந்தது, நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பூ டிசைன் போட்டிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வேற என்ன எழுதியிருப்பாங்க? RIPன்னு போட்டிருப்பாங்க இல்லையா? காலையில் சொன்னாங்க RIPன்னு போட்டிருப்பாங்க. என்ன அர்த்தம்? ரெஸ்ட் இன் பீஸ். இந்த உலகத்தில் இருந்தப்போ நிம்மதி இல்லாமல் இருந்தார், இப்பயாவது நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் என்னது? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடவுளுக்குள் இளைப்பாறுகிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. என்னது? கர்த்தருள் நித்திரையானான்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் எழுதியிருப்பாங்க. வேற என்ன பார்த்துருக்கீங்க? உயிரும் உயிர்ப்பும் நானே அப்படின்னு போட்டிருப்பாங்க. வேற இன்னும் ஒரு சிலர் வித்தியாசமாலாம் எழுதியிருப்பாங்க. இன்று நான், நாளை நீ அப்படின்னு எழுதியிருப்பாங்க இல்லையா? நான் இன்னைக்கு வந்துட்டேன், கவலையே படாத, சீக்கிரம் நீயும் எங்க வருவ, இங்கே தான் வருவ அப்படின்னு சொல்லிட்டு நம்மை பார்த்து சொல்வதை போல இருக்கும். அதனால கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில நம்ம எவ்வளவு நல்லவங்களா வாழ்ந்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டம். ஆனா அந்த திட்டத்தை நம்ம நிறைய பேர் உணர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில ஒரு சிலருக்கு 80 வயசு, 90 வயசு, 100 வயசு, ஒரு சிலருக்கு 25 வயசு, ஒரு சிலருக்கு 10-15 வயசுல கூட போயிடுவாங்க. யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த கடவுள் கொடுத்த வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியா வாழ்ந்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து நிலை வாழ்வினை விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ளுகின்ற நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதைத்தான் சிந்தித்து பார்க்க இன்றைய விழாவானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மரணம் என்பது அனைவருக்கும் நிகழக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அந்த மரணத்தை தைரியமாக சந்திக்கின்ற மனநிலை நமக்கு இருக்கிறதா? அதற்கேற்ற போல நல்ல ஒரு வாழ்வு நாம் வாழ்ந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் நினைவில் கொண்டு அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய பாட்சியை கொடுத்து விண்ணகத்திலே அந்த ஆன்மாக்களை இணைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். என்னை பலியாக தருகின்றேன் தலைவா,
வருகின்றேன் இறைவா, என்னை பலியாக தருகின்றேன் தலைவா. ஏற்றருள்வாய், என்னை ஏற்றருள்வாய், உனதாகவே என்னை மாற்றிடுவாய். ஏற்றருள்வாய், என்னை ஏற்றருள்வாய், உனதாகவே என்னை மாற்றிடுவாய். மனமாறி வருகின்றேன் இறைவா, என்னை பலியாக தருகின்றேன் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்தினங்களுக்காகவும் உமது கையில் பலியிட்டுக் கொள்வாராக. இரக்கமுள்ள எங்கள் இறைவா, இறந்த மக்களின் பாவங்களை பலியின் வழியாக கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவியருளும் திருமுழுக்கினால் நீ தூய்மைப்படுத்திய இவர்களை தொடர்ந்து மது பரிவிரக்கத்தால் உமக்கு உகந்தவர்களாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் எக்காலம் உமக்காக வாழ்ந்து வர அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூல இறைவனாம் ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், மூல இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், எங்களுடைய பங்கு தந்தை, பங்கிலை பணியாற்றுகின்ற அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கொண்டுள்ளும். சிறப்பாக இந்த நாளில் திருக்குடும்ப சன்னதியை நாடி வந்திருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும், சகோதர சகோதரிகளையும், குழந்தைகளையும் ஆசீர்வதித்து அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய நாளில் திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும், நமது குடும்பத்திலே மரித்த ஆன்மாக்களை இன்றைய நாளில் நினைவில் கொண்டு அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த ஆன்மாக்களெல்லாம் ஆசீர்வதித்து உமது விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மகா ஆச்சரியத்துக்குரிய அன்னை, அவருடைய அன்பு கனவு சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர்களாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திருச்சபையுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையிலுள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அன்பின் சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உயிரும் உயிர்ப்பும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் நிலைவாழ்வினை கொண்டுள்ளார் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுள் ரத்தம் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்களை நான் காப்பாற்றுவேன். உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்களை நான் காப்பாற்றுவேன். உங்களை நான் தேற்றிடுவேன். உங்களை நான் தேற்றிடுவேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் நடத்தி செல்வேன்.
எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் இளைப்பாற்றுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் இளைப்பாற்றுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் தேற்றிடுவேன், உங்களை நான் ஏற்றிடுவேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். உம்மை புகழுகிறோம். என் ஆலயத்தை கட்டி எழுப்புங்கள், என் ஆலயத்தை கட்டி எழுப்புங்கள். நாம் மகிழ்ச்சியுடன் நாம் மகிழ்ச்சியுடன் அங்கு குடிகொள்வோம் அங்கு குடிகொள்வோம் என்று உரைத்தவரே, என்று உரைத்தவரே, நீர் என்றென்றும் தங்கி வாழும் நீர் என்றென்றும் தங்கி வாழும் இல்லத்தை அமைக்க இல்லத்தை அமைக்க எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். நன்றி கூறுகிறோம். இத்திருக்குடும்ப தேவாலயத்தை இத்திருக்குடும்ப தேவாலயத்தை நாடி வரும் பக்தர்கள் நாடி வரும் பக்தர்கள் உமது திருப்பிரசன்னத்தில் உமது திருப்பிரசன்னத்தில் தங்கி வாழவும் தங்கி வாழவும் திருவருட்சாதனங்களில் திருவருட்சாதனங்களில் பங்கேற்க உதவவும் பங்கேற்க உதவும் ஆலய தேவையை ஆலய தேவையை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். நீங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் தைரியமாய் ஆலய பணிகளை நடத்துங்கள். தைரியமாய் ஆலய பணிகளை நடத்துங்கள். நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று உரைத்தவரே, என்று உரைத்தவரே, நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இப்புனித ஆலய பணியில் இப்புனித ஆலய பணியில் அக்கறை கொள்ளவும் அக்கறை கொள்ளவும் தாராள உள்ளத்தோடு தாராள உள்ளத்தோடு முகமலர்ச்சியோடு கொடுக்கவும் முகமலர்ச்சியோடு கொடுக்கவும் நல்ல மனதை தந்தருளும். நல்ல மனதை தந்தருளும். இறைவா, இறைவா, உமது ஆவியாரை அனுப்பி உமது ஆவியாரை அனுப்பி எங்களுக்கு தேவையான வளங்களையும் நிதியையும் மற்றும் ஆலோசனைகளையும் தந்தருள பரிசுத்த திருக்குடும்பத்தின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான காலை வேளையிலே சிரமம் பாராமல் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூர்ந்து நன்றி கூறுகிறோம். பரிசுத்த திருக்குடும்பம் உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த அருட்தந்தை ஜான் சேவியர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை கரங்களை எழுப்பி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். நாம் எல்லோரும் அறிந்தது போல இன்று நாம் நம்முடைய குடும்பங்களிலே இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களிலே நம்மோடு வாழ்ந்து மரித்த இவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் வளர்த்தெடுப்பதற்கும் பல்வேறு தியாகங்களை செய்த நம்முடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தோர், உற்றார் உறவினர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம். அவர்களை எல்லாம் நினைத்து பார்த்து இன்று ஜெபித்தோம். நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய மன்றாட்டையும் அவர்களுக்கு எடுத்து காட்டும் விதமாக இப்பொழுது நாம் ஆலயத்திலே பவனியாக வந்து மெழுகுதிரிகளை ஏற்றி பீடத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்திலே அந்த மெழுகுதிரிகளை வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கவிருக்கின்றோம். இந்த நேரத்திலே பக்தியோடு நம்முடைய குடும்பத்திலே மரித்த நபர்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். அவர்களை மனதிலே நினைத்து தியானித்து எரிகின்ற மெழுகுதிரிகளோடு பவனி வந்து ஆலயத்திற்கு பீடத்திற்கு அருகாமையிலே மெழுகுதிரிகளை வைப்போம். இறைவன் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் யாருக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்களுக்கு முடிவில்லா பேரின்ப மோட்ச பாக்கியத்தை தருவார். முதலாவதாக மரித்த நம்முடைய திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் இவர்களை எல்லாம் நினைத்து நாம் நம்முடைய ஜெபங்களை ஒப்பு கொடுக்கும் விதமாக அருட்தந்தை அவர்கள் இப்பொழுது முதல் மெழுகுதிரிகளை ஏற்றி
இந்த வழிபாட்டை துவங்கி வைப்பார்கள். நாம் எல்லோரும் பவனியாக வந்து மெழுகுதிரிகளை ஏற்றி நாம் அவர்களுக்காக மன்றாடுவோம். பாடற் குழுவினர் பாடல்களை பாடுவார்கள். விழிகள் மூடிய போது இதயமோ அழுதது. விழிகள் மூடிய போது இதயமோ அழுதது. ஒரு கல்லறை திறந்த போது உலகமே மகிழ்ந்தது. இறை உயிர்ப்பினில் மலர்ந்தது. விழிகள் மூடிய போது இதயமோ அழுதது. இருளும் புயலும் மாறி வரும் இயற்கையின் ஒரு நாள் பொழுது. இருளும் புயலும் மாறி வரும் இயற்கையின் ஒரு நாள் பொழுது. இன்பமும் துன்பமும் சேர்ந்து வரும் மனிதனின் வாழ்நாள் அரிது. இறப்பும் உயிர்ப்பும் உலகில் இயல்பு. இரவாது வாழ்வது மனிதனின் மாண்பு. இறப்பும் உயிர்ப்பும் உலகில் இயல்பு. இரவாது வாழ்வது மனிதனின் மாண்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. துன்பம் வைகரை வானமென்றால் இன்பம் விடியலின் கீதம். துன்பம் வைகரை வானமென்றால் இன்பம் விடியலின் கீதம். சிலுவை சுமை வாழ்க்கை என்றால் உயிர்ப்பு இறைவனின் வேதம். பிறப்பும் இறப்பும் உலகின் இயல்பு. இரவாது வாழ்வது மனிதனின் மாண்பு. பிறப்பும் இறப்பும் உலகின் இயல்பு. இரவாது வாழ்வது மனிதனின் மாண்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் மறித்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்றளித்திரளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் ரட்சித்தருளும். நம்முடைய குடும்பத்தில் மறித்த அனைவரும் நினைத்து பார்த்து அவர்களுடைய பெயர்களை உச்சரித்து அவருடைய குற்றங்களை எல்லாம் இறைவன் மன்னித்து மோட்ச பாக்கியத்தை தர வேண்டும் என்று ஜெபிப்போம்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். நித்திய இளைப்பாற்றி இறந்தவர்களுக்கு தந்தரிடும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றி இறந்தவர்களுக்கு தந்தரிடும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றி இறந்தவர்களுக்கு தந்தரிடும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோம். இரக்கம் மிகுந்த எங்கள் தந்தையே, எங்களுக்காக பலியாகி மகிமையுடன் உயிர்த்தெழுந்த உம் திருமகனின் பழியுணவை அருந்திய நாங்கள் இறந்த எம் சகோதர சகோதரிக்காகவே கெஞ்சி கேட்கின்றோம். அவர்கள் பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளில் முழுவதும் தூயவராகி உயிர்த்தெழுந்து மகிமை அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருக்குடும்பத்தினுடைய ஆசிரையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்டோம் என்ற மகிழ்ச்சியோடு சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. வியாகுல மாமரி தியாகத்தின் மாதாவே, சிலுவையின் அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, வியாகுல மாமரி தியாக